6 hours of sound sleep வேணும். அப்படி இருந்தால் தான் அடுத்த நாள் வந்து ரெஃப்ரெஷிங்காக வந்து பிகாஸ் நம்ம இப்போ நம்மளுக்கே வந்து விஷயங்கள்லாம் வந்து பிரெயினை வந்து படிக்கும்போது டயர்டாக இருக்கும். அது வந்து மோனோட்டோனிஸ் சார். இந்த மோனோட்டோனஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டில் உட்காரணும். அந்த ரொம்ப முக்கியம். நமக்கு கம்ஃபர்ட்டான ஏரியாவில் இல்லாமல் நம்ம படித்தா நமக்கு பாடி பெயின் இருந்துச்சுன்னா நம்மளால் படிக்க முடியாது. ஸோ ஒரு கம்ஃபர்ட்டான பிரெயின் உண்மையிலே வந்து எவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்கும். அந்த படிக்கிற டைமில் யுவர் மைண்ட் ஷுட் பி ஆக்டிவ். அந்த ஆக்டிவாக இருக்கணும். அப்போ எதுக்குன்னா அப்போ எப்படி ஆக்டிவாக இருக்கணும்னா யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிஷாந்த், ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி என்ற ஊர்லேருந்து வரேன். நடைபெற்ற யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வில் நான் என்னோடய முதல் முயற்சியில் வந்து ஆல் இந்தியா ரேங்க் 821 எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து காலையில் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில பேருக்கு அந்த நைட் ஹேபிட் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னால் ஆக்சுவலாக காலேஜ் நல்லா தான், பட் இட்ஸ் நான் நைட் படிக்கிற ஆள் தான் சார். எனக்கு வந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, எனக்கு அது வரும். ஸோ அதனால் நான் வந்து அப்படி ப்ராக்டிஸ் ஆனதுனால ஒரு உங்கள் இண்டிவிஜுவலாக வந்து வாட் இஸ் அப்ளிகபிள் ஆர் வாட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த கம்ஃபர்ட்னஸை பாருங்கள். மற்றவங்க எல்லாம் வந்து படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை. பட் ஜென்ரலி எப்போ படித்தாலும் அந்த படிக்கிற டைமில் யுவர் மைண்ட் ஷுட் பி ஆக்டிவ். அந்த ஆக்டிவாக இருக்கணும். அப்போ எதுக்குன்னா அப்போ எப்படி ஆக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் வந்து உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி படிச்சுட்டே தான் மைண்ட் ஃபெட்டிக் ஆகிடும். நீங்கள் நடுநோடில் வந்து யோசித்து கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கான்செப்ட்ஸை கனெக்ட் பண்ணணும். இது இங்கே கேட்டிருக்காங்க, அது அங்கே கேட்டிருக்காங்க, அப்போ இதுக்கு இது ஆன்சர் இருக்கும். பிரெயினை யூஸ் பண்ணி திங்க் பண்ணி இமேஜின் பண்ணி இது மாதிரி பண்ணால் தான் வந்து பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். அது ஆக்டிவாக லேர்ன் பண்ண முடியும். விஷுவலாக அதாவது கண்ணுக்குள்ளேயே நம்ம விஷுவல் வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரெயினை ஆக்டிவாக வச்சா தான் வந்து நம்ம வந்து தூங்காமல் எழுத முடியும். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு அதுவும் மீறி தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடணும். ஸோ நம்ம வந்து தூக்கம் வந்தது நான் இருந்தாலும் வந்து படிப்பேன்னு சொல்லிட்டா அது வந்து தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஆக்சுவலாக. அதுக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு குட்டி ஒரு பவர் நாப் எடுத்துகிட்டு நல்லா தூங்கிட்டு, அந்த நல்லா தூக்கம் ஒரு ஆக்சுவலாக அப்போது ஒரு 10 நிமிஷம் தான் வரணும். தூங்கிட்டு அடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இல்லை ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு இல்லை ஒரு காஃபியோ ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு உட்காந்து திருப்பி நல்லா படிக்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்டு எவ்ரி வீக் சம் டைம் வந்து வீக் ஃபுல்லாக படிப்பேன், 24 ஹவர்ஸும் படிப்பேன், அது மாதிரிலாம் இல்லாமல் டெஃபினெட்லி யுவர் பாடி உங்களுக்கு ரெஸ்ட் தேவையில்லை நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் பாடி கன்ஃபார்மாக ரெஸ்ட் தேவை, உங்கள் மைண்ட் கன்ஃபார்மாக ரெஸ்ட் தேவை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ½ டே ஆச்சு அதர் தேன் ஸ்டடி உங்களுக்கு ஒரு லீஷர் ஆக்டிவிட்டி இல்லை உங்களோட ஹாபீஸு அது மாதிரி எதனா வந்து இன்வால்வ் பண்ணி உங்கள் மைண்டை கொஞ்சம் எங்கேஜாக வச்சுட்டு கொஞ்சம் லீஷராக வச்சுட்டா தான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் மைண்டும். வந்து ஆக்டிவாக நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் நல்லா படிக்கணும்னா வந்து மினிமம் 6 hours or 7 hours ஆஃப் ஸ்லீப் கண்டிப்பாக தேவை சார். அது கண்டினியூஸ் நல்ல சவுண்ட் ஸ்லீப் வேணும். 6 hours ஆஃப் சவுண்ட் ஸ்லீப் வேணும். அப்படி இருந்தால் தான் அடுத்த நாள் வந்து ரெஃப்ரெஷிங்காக வந்து பிகாஸ் நம்ம இப்போ நம்மளுக்கே வந்து எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாள் நம்ம நல்லா கண்டினியூஸாக உழைக்க முடியும், லைக் ஒர்க் பண்ண முடியும். அப்போது நம்ம பிரெயினும் அவ்வளோ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தேவையான ரெஸ்ட்டு தேவையில்லை. மென்டலி நம்ம பிரெயின் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணதில்லை. நம்ம வந்து உட்காந்துட்டே படித்தாலுமே படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒர்க்கே ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ அளவுக்கு நம்ம திங்க் பண்ணுறோம், அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்போ பிரெயினை யூஸ் பண்ணுறப்போ இட் நீட்ஸ் சம் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் நம்ம கொடுக்காம இருந்தால் வந்து இட் வில் டேக் சம் ரெஸ்ட். அதுவே நம்ம எடுத்துக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அப்புறம் ஒரு டைம் என்ன பண்ணோம்னா அதுவே வந்து எடுத்துக்கும். ஆனால் சப்போஸ் பிரெயின் வந்து நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துச்சுன்னா உங்கள் கையில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இட் வில் டேக் 1 day or 2 days எவ்வளோ நான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து பிரெயினை எடுக்க விடாமல் நீங்களே பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. டெய்லி கொடுக்கணும். கண்டிப்பாக அது வந்து தூக்கம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அண்டு படிக்கும் போதும் வந்து கண்டினியூஸாக படிக்கிறத விட ஒரு ½ hour ஒன்ஸ் வந்து ஒரு 5 minutes ஜஸ்ட் எழுதுக்கு தேவையில்லை, இடத்த விட்டு எழுதுக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் ஒரு 30 minutes படித்தோமா ஒரு 5 minutes ஜஸ்ட்டு உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அந்த 5 minutes சும்மா உட்காராம கூட கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம். இல்லைனா சும்மா வந்து பாட்டு கேட்கலாம், எதுனா நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். அது மாதிரி கேட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். யூ நீட் நாட் அந்த கேப் வந்து என்ன சார், நம்ம படித்தது நம்ம ஸ்டோர் ஆகணும் இல்லை நமக்கு வந்து மைண்டில் நிற்கணும்னா அது வந்து அதுக்கான டைம் கொடுக்கணும். நம்ம கண்டினியூஸாக படித்தாலும் அது லைக் அது ஸ்டோர் பண்ணுறதுக்கான இது இருக்காது. அது கொடுத்தா
அந்த டைமில் நம்ம ரிவைஸ் பண்ணும்போதோ இல்லை அந்த டைமில் நம்ம திருப்பி அதை யோசிக்கும் போது நம்ம வந்து இன்னும் நல்லாவே அது வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஆக்டிவ் பிரெயின் ஃபங்க்ஷனிங். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டில் உட்காரணும். அந்த ரொம்ப முக்கியம். நமக்கு கம்ஃபர்ட்டான ஏரியாவில் இல்லாமல் நம்ம படித்தா நமக்கு பாடி பெயின் இருந்துச்சுன்னா நம்மளால் படிக்க முடியாது. ஸோ ஒரு கம்ஃபர்ட்டான இடத்துல உங்களுக்கு நல்ல லைட்டிங் ஏரியா, அதே மாதிரி ரொம்ப டிம்மான லைட்லாம் படிப்பாங்க, அது மாதிரி படித்தா ஸ்ட்ரெயின் டு ஹை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல வென்டிலேட்டட் நல்ல இலுமினேட்டட் ஏரியாவில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டில் வந்து உட்காந்து படிக்கணும். அந்த படிக்கிறப்போ அது மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கேப் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அண்டு ஒரு 1 hour இல்லை 2 hour உட்காரிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுந்துச்சு போங்க. எழுந்திரிச்சு கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு அது மாதிரி வந்து உட்காரணும். அண்ட் ஆக்டிவாக வச்சுக்கணும்னா அதை சொன்ன மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணாமல் யூ ஷுட் ஹாவ் சம் விஷுவல் ஃப்ளோ சார்ட், மைண்ட்லேயே ஒரு டயக்ராமோ ஃப்ளோ சார்ட்டோ ஏதோ ஒன்று நம்ம வந்து வி ஷுட் ஆக்டிவ்லி இன்வால்வ் த பிரெயின் இன் ஸ்டடிங். எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிரெயினை வந்து படிக்கும்போது டயர்டாக இருக்கும்? அது வந்து மோனோட்டானிஸ் சார். இந்த மோனோட்டானஸ் ஒரே மாதிரி நம்ம படிச்சுட்டே இருந்தால் யாருக்குனாலும் டயர்டாகிடும். ஸோ பிரெயினும் அதே தான். ஸோ இஃப் யார் டூயிங் அ மோனோட்டானஸ் ஜாப், லைக் ஒரே மாதிரி படிச்சுட்டே ஒரே ஃப்ளோவில் ஒரே டோனில், அதுக்காக தான் சில பேர் சொல்லுவாங்க கத்திப்படி இல்லை சவுண்டு போட்டு படிக்கலான்னு சொல்லுவாங்க. பட் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து ஸ்டடி ஹால் உட்காந்துருப்போம், அப்போ கத்தி படிக்க முடியாது. ஸோ அது மாதிரி சில பேருக்குலாம் அந்த மாதிரி படிக்கணும்னு ஆசை இருக்கும். அப்போ தான் நல்லா படிக்கணும்னு தோணும். ஸோ அப்போ வந்து அதுதான் நம்ம வந்து மோனோட்டோனஸாக ஜஸ்ட்டு ரீட் பண்ணாமல் படிக்கணும், திங்க் பண்ணுறோம், யோசிக்கிறோம், திருப்பி படிக்கிறோம். அது மாதிரி we should have some டைனமிக்காக படிக்கணும். அப்போ தான் வந்து சப்ஜெக்ட் மாற்றி படிக்கலாம். இல்லை வந்து ஓகே நம்ம இந்த டாபிக் படித்தோமா, இது எங்கேயோ படித்தோமே, வேறு எங்கேயோ படித்தோமே, அந்த டாபிக் கொஞ்சம் படிச்சிடுவோம், லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி. இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறோமா, ஹிஸ்ட்ரி கூட கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே வந்துச்சு. இப்போது ஒரு கொஸ்டின் வந்துச்சு 2025 ஸ்ரீ விஜயான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் போர்ட் பிளேயரை வந்து ஸ்ரீ விஜயபுரம் பேர் மாற்றினாங்க. அது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஹிஸ்ட்ரி கொஸ்டினாக கேட்டாங்க எங்களுக்கு அதை 2025 ப்ரிலிம்ஸில். அதாவது ஸ்ரீ விஜயான்றது வந்து ஒரு பெனின்சுலா, மலாயா பெனின்சுலா இருக்குது. அங்கே வந்து எந்த கிங் வந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது வந்து ராஜேந்திர சோழா. ஸோ அது மாதிரி அவங்களே கனெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம மைண்டில் கனெக்ட் பண்ணுவோம் படிக்கும்போது. ஓகே ஸ்ரீ விஜயா நம்ம எங்கே படித்தோமே, இது வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். அது மாதிரி நம்மளும் வந்து கனெக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ கனெக்டிங், இமேஜினேஷன் எல்லாமே வந்து பண்ணால் நம்ம கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் டு இன் எக்ஸாம் ஆல்சோ. ஃபுட்டுன்னு சொல்கிறது வந்து அதாவது ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம லிமிட்டடாக நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ், அதுவும் இல்லாமல் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் லைஃப்பில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம உட்காந்துட்டே தான் இருப்போம், லைக் செடென்ட்ரியாக தான் இருப்போம், பெருசாக ஆக்டிவாக லைஃப் ஸ்டைல் இருக்காது. ஸோ இன்னும் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டால் வந்து இன்னும் அது வெயிட்லாம் இருக்கும். ஸோ நார்மலாகவே நம்ம வெயிட் அது இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த ஃபேஸில். ஸோ ஹெல்த்தி ஃபுட்ஸு அதாவது அளவான சாப்பாடு ரொம்ப அதிகமாக சாப்பிடாம தூக்கம் வராத மாதிரி சாப்பிட்டாலே போதும்.